வெல்கம் டு கல்வி நம் கையில் எண்ணும் எழுத்தும் 4th and 5th மேக்ஸ் டிஹெச்பி அலகு 1 வடிவியல்ல செயல்பாடு 3 வட்டத்தின் பண்புகள் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நுழையும் முன் கொடுத்துருக்காங்க. ஸோ நுழையும் முன் மோட்டிவேஷனல் ஆக்டிவிட்டி வி நோ தட். இதில் தேவையான பொருட்கள் வந்து ஒரு நீளமான கயிறு, அளவு நாடா, 2 சின்ன குச்சி, அப்புறம் கோலப்பொடி தேவைப்பட்டால் பயன்படுத்திக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம தரையிலனா குச்சி வச்சு கோடே போட்டு கூட நம்ம வந்து டீச் பண்ணிக்கலாம், ஆக்டிவிட்டி பண்ணிக்கலாம். அந்த 2 குச்சியிலையும் கயிறோட 2 முனையை வந்து கட்டி ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து வெளியில் கிரவுண்டில் வந்து ஒரு இடத்துல வச்சு நல்லா பிடிச்சிக்க சொல்லணும். இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து கயிறு இருக்கிற நீளத்து வரைக்கும் கொஞ்சம் இழுத்துட்டு போயிட்டு அப்படியே அந்த கயிறை ரொம்ப டைட்டாக இழுக்காமல் ஓரளவுக்கு பசங்க வந்து இந்த பிடிச்சிட்டு நிற்கிறவன் வந்து அந்த இதை விட்டுறக்கூடாது, குச்சியை கொஞ்சம் நல்லா அழுத்தி பிடிச்சிக்க சொல்லணும். இந்த பிக்சரில் காட்டியிருப்பாங்க, அவன் உட்காந்துருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க இந்த பிக்சரில். ஸோ இந்த மாதிரி உட்காந்தா சுற்றுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து அவன் சுற்றி இப்படியே வரையும் போது இவனும் கொஞ்சம் மூவ் ஆகிட்டே இருக்கணும், அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்படியே நம்ம ஒரு வட்டத்தை வந்து ஒரு சின்ன பாட்டு மாதிரி பாடிக்கிட்டே சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த குச்சியை வச்சு ஸ்டெடியாக நல்லா அழுத்தி பிடிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து வைத்து விட்டேன் நிலையாக வைத்து விட்டேன்னு சொல்லிக்கிட்டே நல்லா கொஞ்சம் அழுத்தி பிடிக்கணும். அடுத்து இன்னொரு குச்சி இன்னொரு எண்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து சுற்றி வந்தேன் உன்னை நான் சுற்றி வந்தேன்னு சொல்லிட்டு அந்த தரையில் அப்படியே அழுத்தி இந்த படத்தில் காட்டியிருக்க மாதிரி கோடு போட்டுகிட்டே சுற்றி வரணும். அப்புறம் 2 பேரும் ஒரு சுற்றுனதுக்கப்புறம் அந்த வடிவத்தோட பேரை நம்ம கேட்கணும். எல்லாமே பசங்க 1 to 4th வரைக்கும் 3rd வரைக்குமே இந்த வடிவத்தை பார்த்துருப்பாங்க. அதனால் பார்த்த உடனே வந்து எல்லாருமே வந்து சொல்லிவிடுவாங்க வட்டம்னு சொல்லிட்டு. ஓகே, நடுவில் அந்த நிலையாக இருக்கிற அந்த குச்சி உருவாக்குன அந்த புள்ளிக்கு பேர் என்னென்னா அதுதான் மையம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இன்ட்ரோ கொடுக்கணும். அடுத்து கருத்து உருவாக்க தருணம். நம்ம வந்து இப்போ வரைஞ்ச வட்டத்திலே கூட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கங்கே வந்து நிற்க சொல்லலாம், இங்கே நிற்கிறது மாதிரி நிற்க சொல்லலாம். நடுவில் வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டை வந்து நிற்க சொல்லலாம். நின்னதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணலான்னா சுற்றி நிற்கிற எல்லாத்தையும் வந்து புள்ளிகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நடுவில் இருக்கிற அந்த மையத்தை வந்து நம்ம வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டணும். ஸோ பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டினதுக்கப்புறம் அந்த புள்ளியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக வட்டத்தோட அந்த மைய பகுதிக்கு காலால் கோடு போட்டுக்கிட்டே கூட வந்து ஜாயின் பண்ணலாம். அப்படி ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் கேட்கணும், அந்த அளவு நாடாவை வச்சு அதை வந்து நம்ம வந்து அளந்து காட்டணும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அங்கங்கே வந்து நிற்க சொல்லி அவங்க போட்ட கோடெல்லாம் அளந்து பார்க்கக்குள்ள எல்லா கோடும் சமமாக இருக்குன்றது சொல்லணும். அதுக்கப்புறம் மையத்துலேருந்து வரையப்படுற எல்லா கோடும் சமமாக தான் இருக்கும், அதுக்கு பேர் ஆரம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் நம்ம கலர் கோலப்படியை வச்சு கூட நம்ம போட்டு அந்த ஆரத்தை வந்து இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா வட்டத்தில் அங்கங்கே மறுபடியும் பசங்களை நிற்க சொல்லி மையத்தை நோக்கி இல்லாமல் ஒருத்தர் அவங்களுக்கு ஆப்போசிட்டில் யாராவது ஒருத்தர், அவங்களுக்கு ஆப்போசிட்லன்னு இல்லை, அந்த வட்டத்தில் நிற்கிற யாருக்கு நேரம் வேணாலும் அவங்க ஃப்ரெண்டுக்கு நேராக கோடை போட்டுக்கிட்டே போகலாம். இந்த படத்தில் வர்றது மாதிரி உருவாகும். ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் இன்னொருத்தரை நோக்கி கோடு போட்டுட்டு இதுக்கு பேர் என்ன அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா நான் அப்படின்னு சொல்லி சொல்லணும். இது எல்லாமே ஒரே அளவு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கணும். டேப்பை வச்சு கூட நம்ம அளந்தே காட்டலாம். இல்லைனா நம்ம இந்த ஆக்டிவிட்டி மட்டும் முடிச்சுட்டு ஒரு வட்டத்தை போட சொல்லி அதில் கோடை போட சொல்லி பசங்களை அளந்து கூட வந்து நம்மளை வந்து நம்ம வந்து சொல்ல வைக்கலாம் பசங்களை. எல்லா நானுமே ஒரே அளவாக இருக்கா இல்லை வேறு வேறையாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கணும். சிலர் வந்து கண்டிப்பாக மையத்து வழியாக கோடு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மையத்தை தொட்டு போகக்குள்ளே நம்ம அதுவும் நான் அப்படிங்கிறத சொல்லணும். அடுத்து நம்ம இதுக்கு அடுத்து இன்னொன்று என்னென்னா இதுதான் இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல வேண்டியது. அந்த மையத்து வழியாக போகிற அந்த கோடை வந்து நம்ம சொல்லணும். வட்டத்தின் மையத்து வழியாக போகிற நான், அதாவது நம்ம இதை அப்படியே என்ன பண்ணலான்னா அந்த மைய புள்ளிக்கிட்ட ஒருத்தரை நிற்க வச்சுட்டு இதுக்கு முன்னாடி மையத்தோடு ஸ்டாப் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு வந்து போய் மையத்தை போய் தொட்டு அடுத்து நேராக போகணும். ஸோ அப்போ ஒருத்தர் இன்னொருத்தருக்கு போகிறது வந்து மையத்து வழியாக தான் நேர்கோடாக போகிற மாதிரி நம்ம வந்து ஒரு 2 பேரை பண்ணி காட்ட சொன்னோம் அப்படின்னா மையத்து வழியாக போகிற நான் விட்டம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ இதுக்கு ஒரு க்ளூ மாதிரி நம்ம குட்டி பசங்க தான், ஸோ அப்போ அவங்களுக்கு க்ளூ மாதிரி நம்ம சொல்லணுன்னா மையத்தை விட மாட்டேன், ஸோ விட மாட்டேன்னா விட்டோம் வி அப்படி நம்ம ஒரு க்ளூ கொடுத்தோன்னா பசங்க வந்து ஞாபகத்தில் வச்சுப்பாங்க. ஸோ மையத்தை விடாமல் அதை தொட்டுட்டு நேராக போகிற கோடு வந்து நான், விட்டம், மையத்தை விடாமல் தொட்டுட்டு போகிறது வந்து விட்டம், தொடும் நான் வந்து விட்டம், மித்ததெல்லாம் நான். ஸோ எல்லா விட்டத்தையும் நம்ம நான் சொல்லலாம், ஆனால் நானை வந்து விட்டம்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான்னா மையத்தை தொட்டும் போகலாம், மையத்தை தொடாமலும் போகலாம். எல்லா விட்டமும் ஒரே அளவாக இருக்கும், நான் ஒரே அளவாக இருக்காது. ஸோ இந்த ஆக்டிவிட்டி பசங்க செஞ்சாங்கன்னா
கன்ஃபியூஷனே இருக்காது, ஈஸியாக வந்து ரீச் ஆகிடும். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற இந்த கொஷின்ஸ் எல்லாம் நம்ம கேட்கணும். எவ்வளோ விட்டால் வரையலாம், எவ்வளோ வேணாலும் வரையலாம், எல்லா விட்டமும் ஒரே அளவாக இருக்குமா, நானுக்கு விட்டத்துக்கு இல்லை வேறுபாடு என்ன, மையத்தை தொட்டால் அது விட்டம், தொட்டாலும் தொடலைனாலும் அது நான். விட்டத்துக்கும் ஆரத்துக்கும் உள்ள தொடர்பு. ஸோ அந்த விட்டம் இஸ் ஈக்குவல் டு 2r நம்ம சொல்லுவோம், 2 × ஆரம் சொல்லுவோம். ஸோ இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். மேக்ஸ் பொறுத்தளவு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம ரெகுலர் ப்ராக்டிஸ் இல்லைன்னா வராது. அதனால் கொஞ்சம் இந்த விட்டம் ஆரம் கால்குலேட் பண்ணுறதெல்லாம் நம்ம ரெகுலராக நம்ம கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் மாதிரி இதுலேயும் ஒரு சம் ரெகுலராக அவனை செய்ய சொன்னோம் அப்படின்னா ஒரு 10 டேஸில் வந்து எல்லாருக்குமே ரீச் ஆகிடும். ஸோ இங்கே அதான் கொடுத்துருக்காங்க. ஆரத்தின் இருமடங்கு விட்டம், விட்டத்தில் பாதி ஆரம், மிகப்பெரிய நான் அப்படின்னா விட்டம். வட்டத்தின் மேதில் ஏதேனும் 2 புள்ளிகளை இணைக்கும் கோடு வந்து நான். ஏதேனும் 2 புள்ளினா நான் தான். மையத்தின் வழியாக 2 புள்ளியை இணைச்சிச்சின்னா அது விட்டம். ஸோ இதோட செயல்பாடு, அடுத்த செயல்பாடு சுழற்சியை பற்றி நடத்த போகிறோம். நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.